வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீங்க எங்களை சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தையே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மே மாதம் முதல் நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்று ஆண்டவரே அதை விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஓடி வந்திருக்கிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக. இந்த காலை நேரத்திலே பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். தெய்வ மகிமை இந்த ஆலயத்தை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருக்கும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு பழைய பாடல், தெரிந்த பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அதை மாத்திரம் பாண்டிங்கன்னா கூட போதும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம்.
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்ய விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார், செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சத்தமாய் தேசமே. ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து களிக்கூறு, மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே, மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான். மன்னவன் இயேசு எந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் இந்த போன வாரம் நான் சொன்னது போல் அவர் ஏணி அவ்வளோ பெரிய உயரமாக, வெள்ளிக்கிழமை சொன்னேன், அவருடைய ஏணி ஒரு நுனி பரலோகத்தில் இருக்கிறது, இன்னொரு நுனி பூமியில் இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஏணி அவர் இறங்குறதும் ஏறுங்கிற ஒரு தரிசனத்தை யாக்கோபு பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவன் தனிமையாக இருக்கிற நேரத்தில் தான் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் அது அப்படியே நிறைவேறிற்று. இன்றைக்கும் இந்த மே மாதத்தில் அதே நம்மோடு கூட இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். ஆகவே அவ்வளோ பெரிய ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். வானம் எனது, பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய பாதப்படிக்கு வந்திருக்கிறோம். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஓ தெய்வ பிரசன்னம் உமக்கு, ஆராதனை. இன்னும் சத்தமாய், ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. தூவிலக்கின் மத்தியே எங்கள் மத்தியில் உலாவும் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா
லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா. Oh, hallelujah. Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. இந்த இடம் ஒரு குட்டி பரலோகமாக, தேவ பிரசன்னம் நிறைந்த இடமாக, தேவனை ஆராதிக்கிற இடமாக நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடும் ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் சமாதானப்படுத்துங்க. எங்கள் இருதயத்திலே உம்முடைய வார்த்தை வைங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த மாதத்திலேருந்து 2 ஆராதனை வைக்கலாம். சிலருக்கு 5லேருந்து 6க்கு வர வாய்ப்பு இருக்கிறது. சிலர் 6 மணிலேருந்து 7க்கு, 5 மணிக்கு சிலருக்கு வர வாய்ப்பு இல்லை. சிலர் அப்படி கேட்குறாங்க. ஆண்டுக்கு சித்தமானால் அப்படி செய்வோம். அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளில் சில வாக்குத்தத்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று நாம் நினைத்ததுண்டு. அநேகர் அப்படி சொல்வார்கள். இன்னும் சில வார்த்தைகள் நிறைவேறவே இல்லையே ஏன் ஆண்டவரே என்று நீங்கள் அப்படி நினச்சிட்டு நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை கூட, ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட தரையில் விழுவதில்லை. அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதுக்கு மேலே தெளிவு நமக்கு பைபிளில் எதுவுமே தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே அநேகர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. சில நேரத்தில் என்ன போக வாழ்க்கை, என்ன பிஸ்னஸ், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்படி வெக்ஸாகி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சில வார்த்தைகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். சிலது மாத்திரம் நிறைவேறிற்று. இந்த முக்கியமானது நிறைவேறினா நல்லா இருந்திருக்குமே. எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சில முக்கியமானது, என் வாழ்க்கையில் அவசியமானது, அது நிறைவேறினா போதும், அந்த வார்த்தை நிறைவேறினால் போதும் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். பரவாயில்லை என்று நினைத்ததெல்லாம் நடக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் தானே என்று நம்ம சாதாரணமாக நினைச்சதெல்லாம் நிறைவேறியிருக்கோம். ஆனால் அவசியமானது, அத்தியாவசியமானது, மிக முக்கியமான சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும். அதை நினைத்து கொண்டு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அது எது எப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறாரோ, நினைத்திருக்கிறாரோ, அந்த நேரத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. இதற்கு முன்னாலே கொடுத்திருப்பார். ஆனால் சில நேரத்தில் அது தீமை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடும். அதாவது சில நேரத்தில் ஆண்டவர் உடனே கொடுத்துடலாம். உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கும்போது நீங்கள் உடனே வாங்கி கொடுப்பதில்லை. அதற்கு ஒரு தகுதி, அதற்கு ஒரு வளர்ச்சி, அந்த பொறுப்பு வரும்போது தான் அதை நாம் கொடுப்பது போல நம்முடைய தகப்பனும் ஸ்தோத்திரம் அதன் அதாவது அந்த பொறுப்பு வந்த உடனே தான் அதோடைய வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய மதிப்பு தெரியும். அதை கொடுக்கும்போது அந்த அருமையை அவர்கள் உணர்வார்கள். கர்த்தருடைய நாம் ஆனால் ஆண்டவர் சிலதை உங்களுக்கு லேட் பண்ணுவதற்கு காரணம் உங்களை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார்.
வேறு ஒன்றும் இல்லை. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் ஆபகுக்கு நினைக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் வரும், தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதுதான் நான் அதை பிடிச்சிக்குவேன். சில நேரத்தில் அப்படி சோர்வு எங்களுக்கும் ஊழியத்தில் வரும்போது அந்த ஆபகுக்கில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொள்வேன். ஆகவே புலம்பலோடும் அழுகையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை, இந்த மாதம் ஸ்தோத்திரம், நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வாக்கு, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் வாசியுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் அதை பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாய் உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் நான் பைபிளை திறந்தா எனக்கு டக்குன்னு வருகிற பகுதி, நீங்கள் பைபிள் திறந்தீங்கன்னா அப்படி ஒரு டக்குன்னு ஒரு பகுதி வரும் இல்லை? அப்படி அந்த பழக்கம் உண்டா? அதனால் அதுதான் ஆண்டவர் கொடுத்ததுன்னு அப்படியே நீங்கள் படிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல நேரம் இல்லை. அப்படி டக்குன்னு திறந்தோன்னே கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வாசிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதமெல்லாம் நான் உட்காந்து ஜெபத்தில் உட்காந்தாலும் சரி, குடும்ப ஜெபத்தில் உட்காந்தாலும் பைபிளை திறந்தா எனக்கு வருகிற ஒரு பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சங்கீதம் தான் வரணும், இல்லை நீதிமொழிகள் வரணும். ஏன்னா அதை தான் அடிக்கடி வாசிக்கிறதுனால திறந்தால் அதுதான் வரணும். எனக்கு இந்த மாதம் எல்லாம் போன மாதங்கள், ஏப்ரல் மாதம் முழுவதும் இப்படி திறந்தாலே போதும், எரேமியா கரெக்டாக 30 அதுக்குள்ளே வந்து நிற்கும். 30, 31, 32, அதில் 33 இந்த பகுதிக்குள்ளே தான் வந்து கரெக்டாக திறந்தோன்னே வரும். அப்போ வாசிக்கும் போதெல்லாம் அந்த 30லேருந்து 33 வரைக்கும் நான் இப்போ வாசிக்க வேண்டாம். அந்த வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் சொல்லி கொண்டிருந்த ஒரே வார்த்தை, பைபிளில் பல இடங்களில் இருக்கிறது, ஆனால் அந்த பகுதியில் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை, முந்தினது போல உங்களை கட்டுவிப்பேன், முந்தினது போல உங்களை மீண்டும் நான் கட்டுவிப்பேன் என்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்புறம் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இதுதான் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சொல்லி எனக்கு நிச்சயமாக அது தெரியாது. நேற்று இரவு தான் இந்த வாக்கு தத்தம் மீண்டும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதை நாம் தியானித்து ஜெபிக்க போக. எரேமியா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல உங்களையும் என்னையும் நம்முடைய சபையும் உங்களுடைய பிஸ்னஸையும் கர்த்தர் கட்டுவிப்பார், கட்டி எழுப்புவார். ஆமென். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எப்படின்னாங்க, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெண்டே அந்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. முன்னிருந்தது போல. ஆரம்பத்தில் இப்படி இருந்தோம் பாஸ்டர், ஆரம்பத்தில் எங்கள் குடும்பம் இப்படி இருந்துச்சு பாஸ்டர், ஆரம்பத்தில் ஊழியம் இப்படி இருந்தது, ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பயங்கர ஜோராக இருந்துச்சு, சமாதானமாக இருந்துச்சு, ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பேன். ஆமென். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதம் மீண்டும் உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போய் இருக்கிறதா? உங்களுடைய சமாதானம் இடிந்து போய் இருக்கிறதா? உங்களுடைய தொழில் இடிந்து போய் இருக்கிறதா? உங்களுடைய திருமண காரியங்கள் இடிந்து போய் இருக்கிறதா? அதை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வேலை வாய்ப்பு காரியங்கள் சரிவர செயல்பட முடியாமல், உங்களுடைய எல்லா காரியங்களையும் சரிவர நடத்த முடியாமல் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கிறதா? எந்த காரியம் முன்னிருந்தது போல நலமாயில்லாமல் இருக்குமோ, அது எதுவானாலும் கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, முன் போல உங்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முன்னிருந்தது போல சொல்லுங்க சத்தமா. எப்படிங்க?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன் இருந்தது போல. நாங்கள் அப்படி இருந்தோம், எங்கள் அம்மா வீட்டில் இப்படி இருந்தோம், அதெல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பேசுவோம்ல. ஏன்னா பார்த்தா ஆரம்பத்தில் பங்களா ஸ்டாப் சர்ச்சில் இப்படி இருந்தோம், இப்படி ஆராதிப்போம், இப்படிலாம் அந்த முன் இருந்தது போல இப்போ இல்லையே. ஆண்டவர் அந்த கலங்கி வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற காரியம், சிலர் சொல்லும்போது ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்படி வாழ்ந்தோம், அநேகர் கொடுக்கறவர்களாக இருந்தோம், செழிப்பாக இருந்தோம். ஸ்தோத்திரம். எங்கள் தொழில் ஓஹோன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? ஜோராக போய்கிட்டு இருந்துச்சு. எங்களுடைய திருமண காரியம் அப்படி வருமானங்கள் சொல்லவா வேணும், ஏராளமாக ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லுவோம். குடும்பத்தில் சமாதானம் அப்படி இருந்துச்சு, ஒரே மகிழ்ச்சியாக இருப்போம். குடும்ப ஜெபம் என்ன, சபைக்கு வருவது என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமாக இருந்தோம். இப்போ ஆகவே கர்த்தர் இதை சொல்லுகிறார். அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது, நான் யூதாவின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி என்று சொல்லுகிறார். சகோதரனே, உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். சகோதரியே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் சிறையிருப்பில் இருக்கிறதோ அதை கர்த்தர் திருப்பி முன் இருந்தது போல உங்களை உருவாக்க போகிற அந்த மே மாதத்தில். ஆமென். முன் இருந்தது போல உங்களை கட்டுவிக்க போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அதுதான் முக்கியம். சிறையிருப்பை மாற்றி முன் போல கட்டுவித்து என்று சொல்வதற்கு முன்பாகவே ஒரு வசனம் அங்கே வருகிறது. அந்த வசனம் சிறையிருப்பை திருப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் என்ற சிறையிருப்பு, பொருளாதார கஷ்டம் என்ற சிறையிருப்பு, பண கஷ்டம் என்ற சிறையிருப்பு, கடன்பாரம் என்ற சிறையிருப்பு, சமாதான குலைச்சல் என்ற சிறையிருப்பு, இவைகளெல்லாம் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய சபை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு திருப்பி, ஆமென், இன்றைக்கு அதை திருப்பி முன் இருந்தது போல அதை நல்ல நிலைமையில் வைக்க போகிறேன் என்று கர்த்தர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் துக்கத்தின் சிறையிருப்பில் இருந்து உங்களை திருப்பி, ஆமென், முன்னிருந்தது போல கட்டுவிக்க போகிறார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பின்னால் நம்முடைய வாழ்க்கையை சிசுக்கி பாருங்கள், கடந்து வந்த பாதை திரும்பி பாருங்கள். இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க அதை நினைச்சு பார்க்கும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கட்டப்பட போறீங்க. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை நீங்கள் கட்டப்பட போறீங்க. ஆண்டவர் கட்டுவித்து அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். திருப்பி முன்னே இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமென், கட்டப்பட போறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. அநேக குடும்பத்திலே ரட்சிப்பின் வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறது. நம்முடைய ஊழிய காரியங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறது. அந்த ஊழியம், இந்த ஊழியம், அந்த சண்டே ஸ்கூல், இந்த சண்டே ஸ்கூல், விபிஎஸ், ஏதேதோ நடந்துச்சு, இங்கே அதெல்லாம் இல்லாத போல இருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டுவிக்க போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். தடைப்பட்ட திருமண காரியங்களை கர்த்தர் இந்த மே மாதத்தில் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த வீடு இல்லையே என்று சொல்லி ஆசையாய் ரொம்ப நாளாக காத்து, வாடகை வீடு தான், நான் சாகிற வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருக்கணுமா, என் தரிசனம் பழிக்காதா என்று சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை தந்து கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சொந்த வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சொத்து பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் அதில் தவிக்கிற உங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். ஆமென். கோர்ட் கேஸ் இதெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அலைந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அடிக்கடி சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த ஸ்தோத்திரம் எரேமியா 33:7 விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா?
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு செய்ய போகிறார், அதுதான் முக்கியம். வாக்குத்தத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு என்று பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்திலே 333 மறக்க மாட்டோம்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஃபோன் நம்பர் 333. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு. போதும், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுறீங்களோ, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை கத்த திருப்பி முன் போல இருந்தது போல கட்டுவித்து கட்டப் போகிறார். ஆமென். கட்டி எழுப்ப போகிறார். அதுதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று அது இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் கூப்பிட வேண்டிய ஒரே நபர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் சின்னதுலெல்லாம் அதை தான் பார்த்துருக்கேன். எந்த கஷ்டமோ ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. சின்ன கஷ்டம் வந்துருட்டா நமக்கு பாஸ்டர் இருக்கிறார், நமக்கு தீர்க்கதரிசி இருக்கிறார், நமக்கு அந்த ஊழியக்காரர் இருக்கார், இந்த ஊழியக்காரர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நோக்க பார்க்குறாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு. எந்த சூழ்நிலையிலும் என்னை நோக்கி கூப்பிடு. அந்த வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி ஜெபிக்கிறாங்க, அந்த பிரதர் நல்லா ஜெபிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை நம்ம போன வாரம் பிரசங்கம் பண்ணது. ஜெபிக்கிற ஒரு நண்பர்கள் நமக்கு தேவை. அதே நேரத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய ஒரே இடம் கர்த்தரிடத்தில் மாத்திரமே. கூப்பிட வேண்டிய ஒரே நபர் உண்டானால் அவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். இப்போ ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு ட்ரெண்ட்? எப்படி போயிட்டுருக்குன்னா, பெரிய போதகர், பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியர், எந்த கஷ்டம் ஆனாலும் உடனே ஃபோன் பண்ணிடணும், அவங்ககிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஆகவே ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை திருப்புவாராக. எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிற, நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை இந்த மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எந்த காரியம் ஆனாலும் முதலாவது முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற இந்த மே மாதத்தில் எதிர்பார்க்கிற அந்த 4 மாதத்தில் நடக்காத சில காரியங்களை இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவைகள் எதுவாயிருந்தாலும் அறை பூட்டி முழங்கால் படிட்டு கதவை பூட்டி ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் உங்கள் பிரச்சனை அவரிடத்திலே சொல்லுங்கள். இந்த மே மாதத்தில் அந்த தீர்மானம் எடுத்துட்டு இங்க இருந்து போங்க. கர்த்தர் எரேமியா 33:7 அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு பதில் தருகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் முன்னிருந்தது போல கர்த்தர் கட்டுவார். ஆமென். உங்கள் தொழிலை கட்டுவார். இதுவரை யார் யாரையோ கூப்பிட்டீர்கள், இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மே மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர், இல்லப்பா, என் சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் முதலாவது நீங்க தான். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்ற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆதி நிலையிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து போனீர்களோ மீண்டும் அந்த நிலைமைக்கு வாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 33:7 வசனத்தின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இடிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கட்ட போகிறார். ஆமென். சரீரத்திலே பலவீனம், இடிப்பட்டு போன அந்த சரீர பலவீனத்தை கர்த்தர் சுகம் பலன் என்ற ஆரோக்கியம் என்ற அந்த ஆசீர்வாதத்தால் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. தொழில், பிசினஸ், மற்ற எல்லா எதிர்கால காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன்னிருந்தது போலவே நம்மை கட்டப் போகிறார். எப்பொழுது? அவரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரமே. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அவரை மாத்திரம். அதுதான் முக்கியம். அந்த வசனம் அதை தான் நமக்கு காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி நோக்கி கூப்பிடும் போது அவர் செய்கிற காரியம், ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறோம்.
அதிகாரம் 17 வசனம். உபாகமம் 1 அதிகாரம் 17 கடைசி பகுதி. அந்த பகுதியை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் அதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இது. யோபுவின் உபாகம புஸ்தகம் 1 கடைசி லைன் சொல்லுங்க. நான் அதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறது. நான் அதை கேட்பேன். இந்த வார்த்தை கவனிங்கள். இது மோசே சொன்னது, ஆண்டவர் சொல்லல அப்படின்னு நீங்கள் இருந்துட வேண்டாம், நான் பின்னாடி சொல்லுவேன். இயேசும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே இது மோசே சொல்லுகிற காரியம். இது நாம் சொல்லுகிறதை கேட்க இன்றைக்கு யாருமே இல்லை. அந்த நாட்களில் சொல்வதை உடனே கேட்பார்கள். கம்பெனியில் ஓனர் சொல்கிறத தொழிலாளி கேட்பான், டீச்சர் சொல்கிறத மாணவிகள் கேட்பாங்க, பெற்றோர் சொல்கிறத பிள்ளைகள் கேட்பாங்க, சில பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர்களும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த காலம் யார் சொல்கிறதையும் கேட்குறதே இல்லை. ஆலோசனை சொல்வதற்கு, ஐடியா கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் சொல்லுகிறதை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. சொல்லுகிறதை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அங்கே அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடும்போது நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்பதற்கு இன்றைக்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. சொல்வதற்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை சொல்லுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஐடியா கொடுக்க, ஆலோசனை கொடுக்க நம்மை சுற்றிலும் ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் குறை சொல்வதற்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சொல்வதை கேட்பதற்கு இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம், ஆட்கள் இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வசனத்தில் சொல்லும்போது என்ன கேட்பேன்னா, உங்கள் கடினமான காரியத்தை அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது எதுவோ அதை கொண்டு வாங்க, அதை சொல்லுங்க, நான் அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதுதானே அந்த வசனத்தில் இருக்கு. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இந்த மே மாதத்திலே உங்களுக்கு கடினமாயிருக்கிறதை தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை வேற எங்க கொண்டு போனாலும் ஒன்றும் நடக்காது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிஸ்னஸ்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடினமா எது இருக்கிறதோ அதை இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்னிடத்தில் கொண்டு, எதை உங்களுக்கு கடினமா எது இருக்கிறதோ, உங்களுக்கு பாரமா எது இருக்கிறதோ, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எதுவோ, உங்களை அடிக்கடி கண்ணீருட செய்கிற காரியம் எதுவோ அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். அதுதான் ஆண்டு சொல்ற. உங்களுக்கு கடினமா இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கஷ்டமான காரியம் யாரிடம் கேட்க இன்றைக்கு நம்ம கஷ்டத்தை சொன்னால் யாரும் கேட்க ஆயத்தமா இல்லை. ஏதோ அந்த நேரத்துக்கு கேட்பாங்க, சும்மா கொஞ்சம் பேசுவாங்க. எதையெல்லாம் இந்த மாதம் கர்த்தரிடத்தில் கொண்டு வர போகிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறார். ஆமென். நான் அதை கேட்பேன். இது மோசே சொன்னார் பாஸ்டர், ஆண்டவர் சொல்லல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 17:17 இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே வாசிங்கள். மத்தேயு 17 அதிகாரம் 17 வசனத்தில். ஓ ஸ்தோத்திரம். எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இருக்குல்ல. எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? என்னிடத்தில் சொல்லுங்க, சத்தமா அறிக்கை பண்ணுங்க, கொண்டு வாங்க. இப்ப இந்த இடத்துல சொல்லிட்டார் ஆண்டவர். அங்கே மோசே சொன்னாரு, கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், வேதனைப்படுத்துகிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், உங்களை கண்ணீர் விட வைக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று மோசே சொன்னது போல இங்கே இயேசுவும் சீஷர்களை பார்த்து அந்த மனுஷனை இங்கே கொண்டு வாங்க. அந்த மனுஷன் அடிக்கடி தண்ணியில் விழுந்துடுறான், அந்த மனுஷன் அடிக்கடி நெருப்பில் விழுந்துடுறான். சீஷர்கள் எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கல. என்ன சொல்ல வரேன்னா, சீஷர்களால் அற்புதம் செய்ய முடியாததை இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு அற்புதம் செய்தார். அப்போ நினச்சிருப்பாங்க, அடாடா முதல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம ஏசிக்கிட்டே வந்திருக்கலாம், இப்போ இவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போச்சு, 4 மாதம் வேஸ்ட்டாக போச்சு,
சரி, பரவாயில்ல, இந்த மே மாதத்திலே இயேசுவிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை, கடினமான காரியத்தை இயேசுவிடத்திலே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அதைதான் பார்க்கிறோம். மனிதனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷனை இங்கே கொண்டு வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீசர்களால் முடியாத கடினமான காரியத்தை இயேசுவிடம் கொண்டு வரும்போது இயேசு அந்த இடத்தில் ஒரு அற்புதம் செய்தார். கரங்களை தட்டி ஆமென். சீசர்களால் முடியாத காரியம் இயேசுவால் எளிதாய் முடிந்தது. அந்த கடினமாய் இருந்த காரியம் எளிதாய் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். ஓ அதனால ஆதியிலிருந்து நம் ஆண்டவரால் நிச்சயமாய் எந்த காரியமானாலும் ஆண்டவர் விடுவிக்க முடியும். அவரிடத்தில் வந்து போட்டு விடுங்கள். காரியங்கள் எல்லாம், கடினமான காரியத்தை இன்றைக்கே மே மாதம் முதல் தேதியில போட்டு விடுங்கள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, வீடுகளிலிருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே போட்டு விடுங்கள். ஸ்தோத்திரம். அவர் பார்த்துக் கொள்வார். மத்தேயு 11:28 கர்த்தர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்தில் வாருங்கள். இங்கே வாங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. கடினமான காரியத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு இருந்தீர்களா? இந்த 4 மாதமாக சில கடினமான காரியத்தை யாரிடத்திலும் இயேசுவிடத்திலும் சொல்லாமல் நீங்களே சுமந்து கொண்டிருந்தீர்களா? போராடி கொண்டிருந்தீர்களா? அதை மாற்றுகிற கர்த்தரிடத்தில் இந்த மே மாதம் கொண்டு வாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கடினமான காரியம் எதுவானாலும், நம்ம குடும்ப காரியமா, பிஸ்னஸ் காரியமா, ஊழிய காரியமா, உங்கள் சொந்த ஆவிக்குரிய காரியமா, எது உங்களை கடினமான காரியமா இருந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சீசர்களால் கடினமான அந்த காரியத்தை ஆண்டவர் சாதாரணமாய் முடித்து தந்தார். உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அதை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய சிறை இருப்பை, அருமையான சகோதரியே, உங்கள் சிறை இருப்பை, சகோதரனை, உங்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன் போலவே கர்த்தர் நம்மை கட்டுவிக்க போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். சிதைந்து போன, உடைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். ஆகவே இந்த நாளிலே அதுக்கு ஒரே காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட வா, என்னைக்கிட்ட விண்ணப்பம் பண்ணு, உன் வேண்டுதலை என்கிட்ட சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை இந்த மே மாதத்திலே உங்கள் பிஸ்னஸிலே கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மே மாதத்தில் தேவைகள் ஏராளம். தேவைகள் ஏராளம். நம்முடைய காரியம் கடினமாக இருக்கிறது, அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அது சில நேரத்தில் கண்ணீருட வைக்கிறது, பாரப்படுத்த உங்களை பாரப்படுத்துகிற கடினமான காரியம், உங்கள் சமாதானத்தை சீர்குலைக்கிற கடினமான அந்த காரியம், ஓ ஹல்லேலூயா, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை அழுக வைத்து கொண்டிருக்கிற அந்த கடினமான காரியத்தை இந்த மே மாதம் இயேசுவிடத்திலே கொண்டு வாருங்கள். அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை கேட்பேன் என்று கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். வேறு யார்கிட்டையும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, கேட்காதவர்கள் போல நடிப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த மே மாதத்தில் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அவரிடத்தில் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் கேட்பது மாத்திரமல்ல, அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். முன் போல ஆண்டவர் உங்களை கட்டுவிக்க போகிறார். முன்ன இருந்த அந்த சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். முன்னிருந்த அந்த குடும்ப சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். முன்னிருந்த அந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்ததுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. துதிக்கும் போது அந்த கடினமான காரியம், குடும்பத்தில் உங்களுக்கு வேதனைப்படுத்துகிற காரியம், உங்களை துன்பப்படுத்துகிற காரியம், உங்களை அளவைக்கிற காரியங்கள், அவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் சிறை இருப்பை மாற்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவரிடத்தில் கொண்டு வருகிற, தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிற கடினமான அந்த எந்த காரியமானாலும், இதை வெளியே யாருக்கு சொல்ல முடியாத
முடியாது, அவ்வளோ நெருக்கம் என் குடும்பத்தில் என்று சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிற, என்னிடத்தில் கொண்டு வாங்க, என்னிடத்தில் கொண்டு வாங்க, அந்த பிரச்சனை என்னிடத்தில் கொண்டு வாங்க, அந்த கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில், இந்த முதல் ஆராதனை முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதை இறக்கி வைக்க போகிறோம். கர்த்தர், நீங்கள் தான் ஆண்டவரே இந்த கடினமான காரியம், இந்த மாதங்களை ஆண்டவரே, இந்த மாதம் ஆரம்பித்தது, இந்த வருஷம் ஆரம்பித்தது போல இருக்கு. 4 மாதம் ஓடி போயிடுச்சு, 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிற மாதமாக இருக்கட்டும். பெற்றோர்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு என்னிடத்தில் கொண்டு வா மகளே, நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னிருந்தது போல உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் எது படித்தாலும் மனதில் தங்கும், இப்போ தங்க மாட்டிக்குது. வேற எங்கள் மைண்டில் வேற குழப்பம், ஏதோ சிந்தனைகள் நம்மை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. ஓ, 2 நினைவினால் குந்தி குந்தி நடக்கிற அந்த காரியங்கள். ஓ, கர்த்தரை தெய்வமாய் பின்பற்றவும் ஆசை, உலகத்தை பின்பற்றவும் ஆசை. ஒன்று கர்த்தரே தெய்வம் என்று அவரை மாத்திரம் பின்பற்ற இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் முன்னிருந்தது போலவே உங்களை ஆதி நிலைமைக்கு, உங்களை ஆசீர்வாத நிலைமைக்கு நேராய் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதை உணர்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். அந்த தேவ கரம் தனித்தனியாய் ஒவ்வொருவரை தொடுகிறது. இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஓ, வந்துட்டீங்க அவர்கிட்ட, அவர் பாதத்தில் இறக்கி வச்சிட்டீங்க. இனி சந்தோஷமா போறீங்க, விடுதலையோட போறீங்க. முன்னிருந்தது போலவே ஓ, உங்களை கட்டுவிக்க போகிறார். ஷாகாபா ரியான் சராபா, ஓ ரன் சராபா ஷியான் சராபா லபா. ஹalleluya, ஹalleluya. உங்களை கடினப்படுத்துகிற காரியம் எது? உங்களை பாரப்படுத்துகிற காரியம் எது? உங்களை அழுக வைத்து கொண்டிருக்கிற காரியம் எது? அடிக்கடி உங்களை கண்ணீர் பாதையில் தள்ளி விடுகிற காரியம் எது? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் இந்த மே மாதத்திலே அழைப்பு கொடுக்கிறார். அது என்னிடத்தில் இறக்கி வை மகளே, நான் அதை கேட்கிறேன், அதை சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுமா, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாததை ஏசப்பா கிட்ட இப்ப சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம குடும்ப சூழ்நிலையை வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடினமான அந்த காரியத்தை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் கேட்பார், கர்த்தர் கேட்பார். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஒரு அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஹalleluya. இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை ஆண்டவர் முன்னிருந்தது போலவே முன்னே நடந்தது போலவே இந்த நாட்களிலும் கர்த்தர் அதே காரியங்களை கட்டுவிக்க போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். உங்க வாழ்க்கையிலே உடைந்து போன காரியம் எதுவா இருந்தாலும் கட்டி எழுப்ப போகிறார். அதுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ஹalleluya. தேவ பிள்ளையே, உன்னுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ, ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிறை இருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. சிறை இருப்பை திருப்பி, ஆமென், இந்த மே மாதத்திலே திருப்பி முன்னிருந்தது போலவே உன்னை கட்டுவித்து, ஆமென், கட்டி எழுப்ப போகிறார். அதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீ இந்த வார்த்தையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த மே மாதம் முதல் நாளிலே கர்த்தர் சமூகத்திலே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அல்லேலூயா கடின காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எரேமியா 33:17 வாக்குத்தத்தம் அந்த வசனம் ஆண்டவரே இந்த மாதத்தில் நிறைவேறி நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்வார்களாக. ஆண்டவரே இந்த நிலையத்திலே அவருடைய மனபாரங்கள் விலகட்டும் அப்பா. நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்குவீங்க, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் எங்களை புரிந்து கொள்ளலப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கல, நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்குவீங்கப்பா. அல்லேலூயா ஆண்டவரே. ஆகவே எனக்கு கடினமாய் தோன்றுகிற இந்த காரியத்தை இந்த மே மாதத்தில் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. ஓ ஸ்தோத்திரம். நான் அதை கேட்பேன், என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். அன்றைக்கு அந்த ஒரு வியாதியுள்ள மனிதனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர சொன்னார், கொண்டு வந்தார்கள். மத்தேயு 17:17 அவனுக்கு உடனே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சீஷர்களால் கடினமாய் தோன்றின அந்த காரியம் இயேசுவிடத்தில் வந்தபோது அற்புதம்
அற்புதமாய் நடந்தது. ஆகவே உங்களுக்கு அது சமாளிக்க முடியல, கடினமாக இருக்குது, போராடி பார்க்குறீங்க, உங்கள் ஞானத்தில் உங்கள் திறமையில் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ பண்ணி பார்த்தீங்க, இது வரைக்கும் அது கடினமாக தான் இருக்குது, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை, பிரச்சனை மேலோங்கிட்டு தான் போகுது, தேவைகள் அதிகமாகிட்டே போகிறது. இந்த சூழ்நிலையில் உங்களை பாரப்படுத்துகிற எந்த காரியம், ஸ்தோத்திரம், உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியம், இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே அவரிடத்தில் சொல்லுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை கூப்பி, ஆண்டவரே இந்த மாதத்தில் எந்த காரியமானாலும் முதலாவது உமக்கு தான் தெரிவிப்போம், ஜெபத்தில் வைப்போம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டுவிப்பீராக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, பிஸ்னஸை கட்டி எழுப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொழில் காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டுவித்து, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். இப்பொழுது அந்த பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இல்லை மகளே, என்கிட்ட வந்துட்டேன், நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன், இனி உன் குடும்பத்தை நான் நடத்துவேன், உன் பிஸ்னஸை நான் நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த ஊழியம் செய்வது கடினம்தான், ஆனால் அந்த கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ஷபா கபா ரிபா கபா லபா ஓ ரந்தரா தீரபா கபா சியாந்தரபா. ஓ தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளிலே குடும்பமாய் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்கள் சபையில் எழுந்தருளுவீராக. இந்த மே மாதம் முழுவதும் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவீராக, எங்கள் ஊழியத்தை ஆச்சரியமாய் நடத்துவீராக, ஒவ்வொரு பிசினஸையும் ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, அவருடைய வருமானத்தை பொறுப்பெடுப்பீராக. தேவையில்லாத காரியங்கள் சத்துரு கொண்டு வந்து பலவீனப்படுத்தாதபடி, ஆண்டவரே பாரப்படுத்தாதபடி, கடினப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தர் எல்லாம் லகுவாக்கி தருவீராக. ஓ ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 4 மாத ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை எங்களுக்கு தந்தீரப்பா. கொடுப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆண்டவரே, இந்த சர்ச்சில் வந்து ஆராதிப்பதிலும் உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆண்டவரே முக்கியமானவர்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள் இந்த சபையில் அங்கத்தினர்களாய் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. வர முடியாத தூரமான இடத்துல, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஆண்டவரே கொடுவாய், இன்னும் பல இடங்களிலிருந்து இந்த வசனத்தை நேரடியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, கடினமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டவிழ்ப்பீராக, கட்டுவித்து எழுப்புவீராக. ஓ கட்டுகள் உடைக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படட்டும். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் கடந்து வரட்டும். ஓ எங்கள் சபைக்குள்ளே தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். அந்த அபிஷேகத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், இந்த சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இந்த மாதத்தை கடக்க கிருபை தாங்க. நல்ல வாக்குத்தத்த, நல்ல ஆண்டவரே சாட்சிகளை இந்த சபையில் கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா. சுகவீனங்கள் எல்லாம் கடிந்து கொள்கிறோம், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. படிக்கிற எதிர்கால பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த மே மாதம் முதல் ஆராதனையில் வந்த தேவ பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு இன்றும் என்றும் சதா காலமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறே. எந்த உள்ளம், எந்த உள்ள
அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்ன நாம் இயேசுவை பாடி